பிரைஸ்லாட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் டைம். இன்றைக்கான கிராஃப்ட் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 6 இல்லைனா ஒரு 4 to 5 கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கலர் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு சேம் சைஸில் இருக்கிற ஒரு ஹார்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து சேம் சைஸாக இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை ஹார்ட் கட் பண்ணணும் அப்படின்னா 14 ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஏதாவது ஒரு கலர் பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹார்ட் இருக்கா, இந்த ஹார்ட்டோட அளவுக்கு இங்கேருந்து இந்த ஹார்ட்டை நேராக வச்சுட்டு இங்கே டு இங்கே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்ட அப்புறமா இந்த பீஸ் ஆஃப் பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பேப்பர் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பேப்பரும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கட் பண்ண பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, அப்போது அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்து ஒரு பேப்பரோட எட்ஜில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இன்னொரு பேப்பரை அது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓகேவா? இப்போது இதை நம்ம பண்ணிட்ட அப்புறமா ஒரு ஹார்ட் எடுத்து அதில் லைட்டாக இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு க்ளூ போட்டுக்கணும். ஓகே, போட்டுட்டு அதை நம்ம அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்ச அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஹார்ட் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த ஹார்ட் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அப்படியே பண்ணுறேன், ஆனால் நீங்கள் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட்டை ஒட்டிட்ட அப்புறமா இந்த ஹார்ட்டுக்கும் இன்னொரு ஹார்ட் ஒட்டுறதுக்கும் உங்களுடைய ஸ்கேல்லேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் இவ்வளோ மட்டும் கேப் விட்டுக்கோங்க. அதே கேப் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன், இன்னொரு கேப் விட்டு செகண்ட் லைன், தேர்ட் லைன், 4, 5, 6, 7 அந்த மாதிரி அப் டு 14 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம 14 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். இந்த 14 லைன்ஸ் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம அதுக்கு அந்த லைனோடவே சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஒரு இதுக்கும் ஒரு லைன் நம்ம போட்டோம் இல்லையா, 14 லைன்ஸ்க்கும் 14 ஃபோல்ட்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒன்று அந்த லைனோடவே சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஹார்ட்லாம் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறமா அது நீங்கள் இப்படி எடுக்கிறப்போ அது அழகாக உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு லைன்லேயும் கொஞ்சமாக இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ மட்டும் க்ளூ போட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஹார்ட்டையும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கொஞ்சமாக காஞ்சிட்டு அப்புறமா மெதுவாக எடுத்துக்கிட்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனாக எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள்,
நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுக்கிட்டா நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த சைடில் இருந்து இந்த எட்ஜஸ் இருக்குதுல்ல, இந்த எட்ஜஸ்க்கு நம்ம பென்சிலும் ஸ்கேலும் எடுத்துகிட்டு இங்கே இப்படி வியாக வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி வியாக வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை மட்டும். செகண்ட் பேப்பரை வந்துட்டு நம்ம இந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நேராக வச்சுக்கோங்க. இதை செகண்ட் பேப்பரை நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம். இப்போது ஃபர்ஸ்ட் பேப்பரை இந்த வி நம்ம வரைஞ்சி வச்சோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்ட அப்புறமா இங்கேருந்து நமக்கு ஒரு பீஸ் வந்துச்சு இல்லையா, இந்த பீஸை நீங்கள் தூக்கி போட வேண்டாம், வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த எல்லோ பேப்பர் வந்து பத்தலை அப்படின்னா இன்னொரு எல்லோ பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பென்சில் எடுத்துக்கோங்க. ஒரு இவ்வளோ திக்னஸ் விட்டுட்டு இவ்வளோ பெருசுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கிட்ட லைன் படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பிறகு இதில் இந்த 2 எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அதில் இங்கேயும் 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 கொஞ்சமாக வந்து கம் போட்டுக்கோங்க. கம் போட்ட பிறகு இந்த நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் பேப்பரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை ஃபர்ஸ்டில் இப்படி வச்சு முன்னாடி இப்படி வச்சுட்டு இந்த பின்னாடி நம்ம க்ளூ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்படி ஃபோல்ட் பண்ணிட்ட அப்புறமா அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போது ஃபோல்ட் பண்ணிட்ட அப்புறமா நமக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் இப்படி கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், செகண்ட் பேப்பர் வந்து அந்த மாதிரி இப்படி இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் இதை எப்படி தெரியுமா பார்க்கணும், இந்த நம்ம பெல்ட் மாதிரி பண்ணோம்ல, அதுலேருந்து இப்படி வெளியே எடுத்துட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சிட்டு செகண்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை நீங்கள் இப்போ புல் பண்ணுறப்போ ஒரு ஹார்ட்டும் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல? நீங்கள் திருப்பி அதே மாதிரி புல் பேக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் நீங்கள் வந்து இப்போது வேர்சஸ் நம்ம எழுத போகிறோம். வசனம் நம்மளுடைய வசனத்தை எல்லாமே இதில் நம்ம எழுதிக்கலாம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் டுடே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிராஃப்ட் ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒரு பேப்பர் கப், ஏதாவது ஒரு ஸ்கெட்ச், அப்புறம் சிசர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் இந்த மாதிரி பிளாக் கலர்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயோ பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்ட அப்புறமா இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்ட அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே ஷேட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம ஷேட் பண்ணாமல் கொஞ்சம் இது விட்டுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ நமக்கு அழகான ஒரு வாட்ச் ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வச்சு கம்மோ இல்லை ஸ்டாப்லரோ இல்லை ஏதாவது டேப்போ போட்டுக்கலாம். இதை போட்டுக்கிறப்போலாம் உங்களுக்கு வந்து ஜீசஸோடைய ஞாபகம் வரணும், அவங்களுடைய லவ்வும் ஞாபகம் வரணும். ஓகே குட்டீஸ், பாய்.